வீட்டுக்கு வந்தவங்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் சாப்பிட வச்சு அவங்க கிளம்பும்போது ஏதாவது ஒரு பொருள் கையில் கொடுத்து அனுப்புவாங்கங்க. அவங்க வீட்டுக்கு போனாலே அப்படி தாங்க, எப்போ போனாலும் அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு சிலர் வீட்டுக்கு போய் நம்ம பெருமையாக பேசுவோம். ஆனால் சிலர் வீட்டுக்கு நாம் போய் வந்தோம்னா சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுட்டிங்களா, சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, ஏன்னா லன்ச் டைம் முடிஞ்சு தானே வந்திருப்பீங்க, எப்படியும் லஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, இப்படி சொல்லியே எதுவும் கொடுக்காமல் போகிறவங்களும் இருக்காங்கங்க. நவகிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கின்றன. நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். சில கிரகங்கள் வலிமையாகவும் நமக்கு உதவுறதாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் இருக்கும். சில கிரகம் நீச்சமாகி கிடக்கும், பகை கிரகத்தோட பதுங்கி கிடக்கும். அந்த மாதிரி கிரகங்களுடைய தன்மையை நாம் அதிகப்படுத்தி, அதாவது எது வலிமை இழந்து காணப்படுதோ அந்த கிரகங்களை வலிமையாக்குவதற்கு நம்மகிட்டே நிறைய வழிகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. செவ்வாய் ஒருத்தவங்க ஜாதகத்தில் வலிமை குறைந்து இருக்குதா, அப்போ நீங்கள் சிவப்பு நிற பொருட்களை தானமாக கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தானம் தர்மம் மூலமாகத்தான் கிரகங்களுடைய அந்த பாபத்தன்மையை போக்கி சுபத்தன்மையை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். சிவப்பு நிற பொருட்கள் அது செந்தூரமாக இருக்கலாம், அல்லது குங்குமமாக இருக்கலாம், அல்லது சிவப்பு நிற ஆடைகளாக இருக்கலாம், ஏன் அதையும் தாண்டி செந்நிறமாகிய அந்த இரத்த தானமும் நாம் செய்யலாம். அதெல்லாம் செய்வதன் மூலமாக நமக்கு செவ்வாயோட அருள் கிடைக்கும். முக்கியமாக துவரை, முழு துவரை இருக்கு இல்லைங்களா, அதை நாம் தானமாக கொடுக்கலாம். சுண்டல் செய்து கூட நாம் மற்றவங்களுக்கு விநியோகம் செய்யலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னங்க, செவ்வாய்ங்கிறது சகோதரக்காரகன். கூட பிறந்தவங்களுக்கு நாம் அன்பு காட்டி ஒரு அரவணைப்பாக நடத்தி, பாகப்பிரிவினன் வரும்போது உனக்கு என்ன தேவையோ நீ எடுத்துக்கிட்டு எனக்கு மீதியை கொடு, அதுவே போதும்னு சொல்லி விட்டு கொடுத்து போய் கூட பிறந்தவங்க மனசு சந்தோஷப்பட்டதுன்னா அதை விட செவ்வாய்க்கு மிகப்பெரிய பரிகாரம் என்ன இருக்குதுங்க. அண்ணன் தங்கன் பிறந்திருந்தால் அண்ணன்கிறவர் பண்டிகை நாட்களில் தங்கை வீட்டுக்கு போய் சீர்சனத்தை செய்துட்டு நல்லா இருமா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தால் அதை விட பெரிய பவர் செவ்வாய்க்கு வேறு என்னங்க இருக்குது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் சிலது செய்யும் பொழுதே செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. செவ்வாய் தான் பூமிக்காரகன். வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, நிலத்து தகராறு, சொத்து தகராறுன்னு கோர்ட்டுக்கு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு எதிராளியோட சண்டை பிடிச்சிட்டு கிடக்கிறத விட, அந்த மாதிரி தகராறு வரும்போது, சொத்து தகராறு வரும்போது உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம்ப்பா, நியாயமாக நடந்துப்போம், அளந்து கட்டி என்ன சேருதோ அதை எடுத்துப்போன்னு சொல்லிட்டு சமாதானமாக நாம் பேசி கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பாபத்தன்மையோடு இருந்தாலும் சுபத்தன்மையாக அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம எங்கெங்கேயோ அலையிறோம். ஆனால் இந்த மாதிரி நமக்கிட்டேயே இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள், அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, நடைமுறை பரிகாரங்கள், அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னாலே செவ்வாயால் நமக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஒருத்தவங்க படிப்பில் நல்லா வரணும், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் புதன் வலுவாக இருக்கணுங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் தான் படிப்பு நல்லா வரும். இப்போ புதன் மறைஞ்சிருந்தாலோ அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ அவங்களுக்கு படிப்பு நிறைய படிக்கிற மாதிரி தோணும், ஆனால் மறந்துடும். பரீட்சை நேரத்தில் எழுதுறதுக்கு ஒன்றுமே வராது, அப்படியே மறந்துடும். அப்போ இந்த புதன் வலிமை அடையிறதுக்கு பச்சை நிற தானியங்கள், பச்சை நிற துணி வகைகள், அதெல்லாம் நாம் தானமாக கொடுக்கலாம். பச்சை பயிர் தரலாம். எல்லாத்த விட சிறப்பு என்ன, விளையாட்டு சாதனங்கள் வாங்கி தரலாம். அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ காற்று கருவிகள் இருக்கு இல்லைங்களா, புல்லாங்குழல் காற்று கருவி, அந்த மாதிரி காற்று இசை கருவிகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஏழை மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் வாங்கி தரலாம். அப்புறம் நாம் படிச்சிருந்தோம்னா ஏழை பிள்ளைங்களுக்கு அதாவது குறைந்த தொகை வாங்கிட்டு டியூஷன் அது மாதிரி சொல்லித்தரலாம். இந்த மாதிரி புதனுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் செய்வதன் மூலமாக நாம் புதனுடைய பவரையும் நம்மால் பெற முடியுங்க. இந்த மாதிரி
மாதிரி நிறைய நடைமுறை பரிகாரங்கள் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நாம் எளிதாக பின்பற்றக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. அதை செய்தோம்னா நவகிரகங்கள் நம்மளை தேடி வரும், நல்ல விதத்தில் நம்மை நாடி வருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.